இன்றைக்கு எங்களோட பவளப்பாறைகள் கொடிகள் புல்லுகள் காலை எல்லாம் அழிக்கப்பட்டு இன்றைக்கு கடல் பாலவனமாக்கப்பட்டு. அது ஆளுநர் என்றாலும் சரிதான், அரசாங்க அதிபர் என்றாலும் சரிதான், ஒரு ஒரு பொம்மை ஆளுநர் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஒரு பொம்மை அந்த பிரச்சனையை முடிக்கணும். 2 நாடும் சேர்ந்து தான் கதைக்கணும். அப்போ இன்றைக்கு இந்தியனை பற்றி கதைக்கணும். உள்ளூரில் இருக்கிற பிரச்சனைகள், உள்ளூரில் இருக்கிற தடை செய்யப்பட்ட தொழிலை உங்களாலேயே நிறுத்த முடியலை. நான் நாகராசா வர்ணவலசிங்கம். இன்றைக்கு எங்கள் இந்த கடற்தொழில் நிலைமைகளை பற்றி யாராவது அக்கறையும் இல்லை, அதை பற்றி எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இன்றைக்கு திரும்பியும் கடலில் ஒவ்வொரு போட்டுக்காரன் 40, 45, 50 லைட்டுகளை விட்டு கடலில் கேவலப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இதை பிடிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. ஆனால் முல்லைத்தீவில் சுருக்கு வேலையோ அல்லது லைட்டு போட்டு மீன் பிடிக்கிறாங்களோ எல்லாம் பிடிச்சு கொண்டே உண்மையாக கோட்சில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. லைட் போட்டு மீன் பிடிச்ச ஆக்களை கொண்டே கோட்சில் ஒப்படைக்கிற படகு இயந்திரம் ஆக்கள் எல்லாரும் ஒப்படைக்கப்பட்டு இன்றைக்கு அதுக்கு வழக்கு நடந்துருக்கு. அந்த நடவடிக்கை ஏன் யாழ் மாவட்டத்தில் இல்லைன்னு எங்களுக்கு தெரியல. ஏனென்றால் இங்கே ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு சட்டம், ஒவ்வொரு ஏரியாவுக்கு என்னென்னு சொன்னால் வடக்கு கிழக்குக்கு ஒரு சட்டம், அங்கால தென்னிலங்கைக்கு ஒரு சட்டம், அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு ஒவ்வொரு சட்டங்களை இந்த அரசாங்கம் வச்சிருக்குது போடாக்கு. இதுதான் இந்த மாற்று திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம். இன்றைக்கு எங்களது கடலில் பார்த்தால் திருவிழா மாதிரி லைட் கட்டுறாங்க. விலை வழியை லைட்டை கட்டி தொழில் செய்து இந்த கடலை நாசமாகி கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு இதை பிடிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை, இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. என்ன காரணம்னு சொல்லி எங்களுக்கு விளங்க இல்லை. ஏன்னு சொன்னால் முல்லைத்தீவில் பிடிக்கிற நேவி இந்தியன் பிடிக்கிறான் இல்லை. நேவி பிடிச்சி கொண்டு போய் அங்கே கொடுத்து இன்றைக்கு கோர்ட்ஸில் வழக்கு போடப்பட்டிருக்கு. படகு இயந்திரம் எல்லாம் கோர்ட்ஸில் கொண்டே கொடுத்து படகு வழக்கு போட்டிருக்கு. ஆனால் இங்கே அந்த நடைமுறை இல்லை. இன்றைக்கு உண்மையின்படி ஒரு 12 மணிக்கு புறத்தளவை கடலில் பார்த்தால் திருவிழா மாதிரி கிடக்குது கடல். அவ்வளவுறதுக்கு லைட் கஞ்சல். ஆனால் கேட்டால் சட்டங்களை நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்டால் தாங்கள் சொல்லியிருக்கிற நடைமுறை வருமென்னு சொல்கிறாங்க. ஆனால் பொய் சொல்கிறது முழுக்க பொய்யான தகவல்கள். இந்த கடலை இன்றைக்கு முந்த நாள் யாழ்ப்பாணத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தது. அதில் விவசாயத்துக்கு அந்த பாதினியம் என்று சொல்லி ஒரு செடியால் அது பாதிக்கப்படுது, விவசாயம் பாதிக்கப்படுது, அதனுடையாக நடவடிக்கை எடுத்து அதை எல்லாத்தையும் களையணும் என்று சொல்லி இன்றைக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கதைக்கிறாங்க. நான் கடலும் அதே மாதிரி தான் நாங்களும் இன்றைக்கு கடலை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறேன். கடல் இன்றைக்கு மாசடையுது. இன்றைக்கு கண்ட பொலித்தீன் பையிலேருந்து சொப்பி பேக்கிலேருந்து வண்டை கப்பிலேருந்து போத்துலேருந்து முழுக்க கடலில் ஊற்றி கடல் நாசமாகி அதெல்லாம் அழுகி இன்றைக்கு மீனே ஒரு என்னென்று சொல்கிறேன்னு தெரியாது கிடக்கு. இந்த மீன் எப்படி உற்பத்தி ஆகப்படுது தெரியாது. கடல் முற்று முழுவாக அழிக்கப்பட்டு இன்றைக்கு எங்களோட பவளப்பாறைகள் கொடிகள் புல்லுகள் காலை எல்லாம் அழிக்கப்பட்டு இன்றைக்கு கடல் பாலவனமாக்கப்பட்டு அதை பற்றி கதைக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. இன்றைக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பண்ணாலும் சரி எங்கிட்டாலும் சரி அதை பற்றி கதைக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. இன்றைக்கு உள்ளூர் இழுவப்படகுக்கு தடை 92ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டத்தில் இருந்து 2017ஆம் ஆண்டு சட்டத்தில் இருந்து வர்த்தக மாநிலம் அறிவிக்கப்பட்டு உள்ளூர் இழுவமடை தடையண்டு இதுவரை பற்றி அதை தடை செய்கிறதுக்கோ அதை பற்றி கதைக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒன்று நடந்தது யாழ்ப்பாணத்தில். இன்றைக்கு அர்ச்சுனா கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல இல்லாத அதிகாரிகள் மேலும் அடுத்தது அர்ச்சுனா சொல்லி நேரடியாகவே சொல்கிறான். இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் என்ன பிரயோசனம் இருக்குது, இதில் என்ன நடைமுறை செய்யப்படும்? அதிகாரம் இல்லாத ஒரு அதிகாரமற்ற ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். உண்மையின்படி ஒரு தேவையில்லாத ஒருங்கிணைப்பு குழு. இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கிறாங்க, என்னத்தை செய்கிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு விளங்கல. போன மாதத்தான் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சென்னறிக்கை வாசிக்கப்பட இல்லை. அதில் திருத்தம் கொண்டு போயிருக்கோம். இன்றைக்கு உண்மையின்படி போன முறை வராத ஆட்கள் வராத அமைப்புகள் இந்த முறை வந்திருக்கலாம். அப்போ அதுக்கு முதல் வாசிக்கப்பட்ட பொதுக்கூட்ட அறிக்கையை வாசித்தா தானே திருத்தமோ நல்லது கெட்டது புதுசாக வர்றாங்களுக்கு தெரியும். உங்களுக்குள்ளேயே செய்து போட்டு உங்களுக்குள்ளேயே திருத்தம், அதை ஒரு ஆள் ஆமோதிக்கிறார், ஒரு ஆள் வழிமொழிகிறார். இது என்ன நடக்குன்னு தெரியல. ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, உப்புந்த விலை 320 ரூபா, அரிசி இந்த விலை 270 ரூபா. இலங்கையை சுத்தவர கடலை சுத்தவர இலங்கை இருக்குது. ஆனால் இலங்கை நாட்டில் உப்புக்கு தட்டுப்பாடு, உப்பு இல்லை. இன்றைக்கு கருவாடு போடுறாங்க, மீனை கொண்டு வந்துட்டு கருவாடு போடுறாங்க, உப்பு இல்லாமல் கருவாடு போட இல்லாமல் சில மீன்கள் எல்லாம் கடலில் கொட்டுப்படுது. அந்த நிலைமைக்கு தான் இன்றைக்கு எங்களது அரசாங்கம் வந்திருக்கு மாற்று திட்டம். இதுதான் மாற்று திட்டம், எங்களுடைய அரசாங்கத்தின் மாற்று திட்டம். அதில் ஸ்ரீதரன் எம்பி இந்திய நிலவப்படையை பற்றி கதை கேட்கல. அது அப்படியே சார், இந்திய நிலவப்படையை பற்றி கதைச்ச உடனே நிப்பாட்டுப்பட்டு போச்சு. கடத்தொழிலை பற்றி அது எந்த விதமான வாய்ந்துரைக்க இல்லை. கடத்தொழிலுக்கு நிதி ஒதுக்கினதோ என்னத்துக்கும் நிதி ஒதுக்கினதோ அந்த கடத்தொழில் இந்த செயற்பாடுகள் என்னன்னு சொல்லி அதில் ஒன்றுமே இல்லை. ஏடி இருந்தவர்
ஏடி கடத்தொழிலை பற்றி கதைக்கல. கடத்தொழில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குது, கடத்தொழிலாளர் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதுகள் இவ்வளோ செய்யணும், இது செய்யப்படுது, அகற்றப்பட வேணும் என்று சொல்லி எதுவுமே கதைக்கல. ஆனால் விவசாயத்துக்கு பாதனியம் என்று சொல்லி ஒரு செடியால் பாதிக்க வேண்ட உடனே அதை உடனடியாக நடைமுறைப்படுத்தி அதை அழிக்கணும் என்று சொல்கிறாங்க. ஆனால் உள்ளூர் இழுவ மடித்தொழிலுக்கு வந்து 92ஆம் ஆண்டு இந்த இந்த 2ஆம் இலக்க சட்டத்திலேயே நீங்கள் 16 தொழில் தடை என்று சொல்லி உண்மையின்படி அதை அறிவிச்சிருக்கிறீர்கள். அதே மாதிரி 2017ஆம் ஆண்டு இழுவ மடித்தொழில் தடை என்று 10 மணி அறிவித்தல் விட்டிருக்கிறீர்கள். அதால் கடல் பாதிப்பு என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியுது. இன்றைக்கு அதால் பாதிப்புன்னு சொல்லித்தானே கல்பட்டியில் இன்றைக்கு வழக்கு போட்டு வழக்காலை நிறுத்தப்பட்டிருக்கு. 2.5 வருஷம் 3 வருஷம் ஆகுது. அதை அறிஞ்ச செய்ய முடியல. வட பகுதியில் உங்களால் நிறுத்த முடியல. ஆனால் இன்றைக்கு விவசாயத்துக்கு பாதிப்புன்ற உடனே அதை உடனடியாக ஆற்றுறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறீர்கள். இந்த கடல் பிரச்சனை உடனே கடலை பற்றி கதைப்பார் இல்லை. அது ஆளுநர் என்றாலும் சரிதான், அரசாங்க அதிபர் என்றாலும் சரிதான், ஒரு பொம்மை ஆளுநர் என்ன ஒருங்கிணைப்பு குழு தலைவர், ஒரு பொம்மை, ஒரு அச்சு பிச்சு இல்லாத ஒரு பொம்மை, ஒரு ஒருங்கிணைப்பு குழு தலைவர், கடல் என்றா என்னன்னு தெரியாதவர், கடலை பற்றி வாய் துறக்க இல்லை. அவர் தான் வாய் துறக்க இல்லைன்னு சொன்னால் அங்கே போன ஏடியும் வாய் துறக்க இல்லை. கடலில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்ன உடனடியாக இதெல்லாம் தொழிலை நிப்பாட்டப்படணும், இதெல்லாத்தையும் நிறுத்தி நாங்கள் கூட கடல் வளத்தை பாதுகாக்கணும். கடல் வளத்தை பாதுகாத்தால் தான் கடற்தொழிலாளிகள் வருமானங்கள் அதிகரிக்கும், வாழ்வாதாரம் உயர்த்தப்படும். அதை பற்றி யாரும் சிந்திப்பாரே இல்லை. ஆனால் அச்சு பிச்சு இல்லாத ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், அந்த கூட்டத்தில் வந்து மயிலட்டி காவரில் வந்து இந்திய எழுவப்படகு பிடிக்கப்பட்ட எழுவப்படகு 100க்கு மேலே இருக்கண்டும், அதை கொண்டே கடலில் கொண்டே வெட்டி கொண்டே தள்ளுறதுன்ற மாதிரியும் ஒரு முடிவெட்டு எடுத்தது மாதிரியும் அதை நேவிக்காரனுக்கு அறிவித்து நேவி ஊடாக செய்கிறோம். அப்போ அதே அரசாங்க அதிபரனுடன் என்ன சொன்னார்? தாங்கள் நேவியோட கதைச்சினாங்க, நேவி தங்களுக்கு அப்படி ஒரு தகவலும் வரவில்லை, தங்களுக்கு கடிதம் மூலமாக இப்படியாக பதிலும் வரவில்லை என்று சொல்லி நேவி சொல்லுது. ஆனால் ஏடி என்ன சொன்னார்? நேவியோட நாங்கள் கதைச்சினாங்க, இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கிறோம். அப்போ முற்று முழுதாக எல்லாம் போய் பேசப்படுகிறது, முழுக்க போய். 2 அரசாங்க அதிபர் உடனே சொல்கிறேன், தாங்கள் நேவியோட தொடர்பு பண்ணுறாங்க, நேவி அப்படி இல்லையா, தங்களுக்கு கடிதம் மூலமோ அல்லது ஒரு அறிவித்தலும் ஒன்று வரையில்லைன்னு சொல்லி. ஆனால் ஏடி சொல்கிறார் தாங்கள் நேவியோட கதைச்சேன்னு சொல்லி. அவன் யோசிச்சு பாருங்க, இந்த மக்களே போல ஒருத்துக்கு எல்லாரும் பேக்காட்டிங்கன்னு சொல்லி இப்படியே கடத்தொழில் மக்களை பேக்காட்டி அவனவனே சம்பாரிச்சு கொண்டு போகிறான். இன்றைக்கு குடாரப்பில் தென்னிலங்கிலேருந்து வந்த அட்டப்படி பிரகாரம் 600க்கு மேலே அடிக்குது படகுகள். அது 300 பேருக்கு தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அதை நடுவடியாக போய் உண்மையின்படி ஒரு பாசில் 3-4 படகு தொழில் செய்கிறான். ஒரு அனுமதி பத்திரத்தில் 3-4-5 படகு தொழில் செய்கிறான். அதுக்கே நிவியால் நடவடிக்கை முடியலை. போய் பாஸை செக் பண்ணுறது, பாஸ் இல்லாத படகுகள் எல்லாத்தையும் உடனடியாக ஏற்ற வேண்டியாரு. அதுக்கே நம்மளால் நடவடிக்கை எடுக்க முடியல. அப்போ எல்லாத்தையும் நீங்கள் விட்டு பவனி பார்த்துட்டு இருக்கிறீங்க. கடல் அழிஞ்சா என்ன, கடல் மலை நாசமாக போனால் என்ன, கடற்தொழிலாளி செத்தான உங்களுக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. இன்றைய கடலில் வந்து போல வெளிச்சங்கள் போட்டு லைட்டை போட்டு மீன் பிடிக்கிறான்னா முல்லைத்தீவில் பிடிக்கலாம், இங்கே பிடிக்க உங்களால் பிடிக்கலாது. அப்போ நேவிக்கு ஒரு அறிவித்தல் சரியாக அதிகாரபூர்வமான அறிவித்தலை கொடுக்குறே இல்லை. அதிகாரபூர்வமான அறிவித்தலை கொடுக்காது. நாங்கள் நேவிக்கு சொல்லியிருக்கிறோம், நேவியோட கதைச்சினாங்க, நேவியோட கிழிச்சினாங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு அரசாங்க அதிபரே நேரடியாக கேட்டிருக்காரு, நேவிக்கு அப்படி ஒரு தகவலும் வரைய இல்லையா, கடிதம் மூலமாக அப்படி ஒரு தகவலும் வரைய இல்லையா. அப்போ யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பொய்யை சொல்லி எங்களோட மக்கள் எல்லாரும் பேக்காட்டி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி. எங்களோட கடல் வளம் எப்படி நாசமாக போனாலும் அதை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. கவலை பழைய பஸ்ஸுகள் கொண்டே தள்ளப்பட்டது. பஸ்ஸுகள் கொண்டே கடலில் தள்ளப்பட்டு அதில் அவங்க இந்திய நிறுவப்பட இருந்த மடிகள் விழுந்து அவங்க அதில் ஜிபிஎஸ்ல மிக்ஸ் அடிச்சு போட்டு திரும்பி வந்து அந்த பஸ்ஸை வந்து எத்தனையோ படகுகள் சேர்ந்து இழுத்துட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு முன்னாள் கடற்தொழில் அமைச்சரால் தள்ளப்பட்ட படகு பஸ்ஸுகள் ஒன்றும் கடலில் இல்லை. அதே மாதிரி தான் இன்றைக்கு எங்களுக்கு சந்தோஷம், நீங்கள் இப்படி படகுகள் தள்ளுறதால எங்களுக்கு இடங்களில் மீன்கள் உற்பத்தியாகும், மீன் வளம் பெருகும். அப்படி சிந்தனை உள்ள நீங்கள் என்னத்து கோயிலும் இந்த உள்ளூர் இழுவ படகை அடிக்க விடுறீர்கள் இல்லை. இன்றைக்கு மக்கள் இந்த வளம் பெருகுது கொண்டே இந்தியன் டொலரை தள்ளி மேல் மட்டத்தில் வெட்டி போட்டு மட்டமான முறையில் இந்தியன் வள்ளங்களை கொண்டே தள்ளுறதால மீன் உற்பத்தி ஆகும் என்று சொல்கிறீர்கள். அதை நாங்கள் வரவேற்கிறோம், இல்லை என்று நாங்கள் சொல்ல இல்லை. எந்த ஒரு பொருளை கொண்டே தள்ளினாலும் அதில் மீன் சுத்தும், அதில் மீன் குஞ்சு பொறிச்சு முட்டையிட்டு மீன் உற்பத்தி ஆகும். அப்போ அதைத்தான் இங்கேயும் உள்ளூர் டோலர் அழிச்சு கொண்டு இருக்கிறான். இன்றைக்கே அந்த உள்ளூர் டோலரை நிப்பாட்ட முடியலை. இந்தியனை பற்றி நீங்கள் காய்ச்சொன்னுக்கிறீர்கள். இந்தியன் வந்து 2 நாடும் சேர்ந்து தான் அந்த பிரச்சனையை முடிக்கணும், 2 நாடும் சேர்ந்து தான் கதைக்கணும். அப்போ இன்றைக்கு இந்தியனை பற்றி கதைக்கணும். உள்ளூரில் இருக்கிற பிரச்சனைகள், உள்ளூரில் இருக்கிற தடை செய்யப்பட்ட தொழிலை உங்களால் ஏன் நிறுத்த முடியலை? இப்போ அந்த கடற்தொழில் அமைச்சர் வேற பிரதாசம் எங்களுக்கு வந்து ஒரு உண்மையாக ஒரு கிடைக்கக்கூடாத ஒரு கடற்தொழில் அமைச்சர் கிடைச்சிருக்கிறார். இல்லை பாருங்கோ,
நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கைகளில் இறங்கி இருக்கிறோம், கட்டாயமாக நாங்கள் செய்வோம் என்று சொல்லி இப்படி மக்களில் பூச்சாண்டியாடி பேக்காட்டி ஒரு மாற்றத்தை கொண்டு என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்க? இந்த அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் வந்து என்ன மாற்றம் கொண்டு வந்துறீங்க? ஒற்று மாற்றம் இல்லை. உப்பு இன்றைக்கு உப்புக்கு 320 ரூபா உப்போ 270 ரூபா அரிசியும் தவிர சரித்திரத்தில் இல்லாத மாற்றத்தை கொண்டு வந்திருக்க என்பிபி அரசாங்கம். சரித்திரத்தில் இதுவரை காலத்திலையும் இல்லாத ஒரு அரசாங்கம் இன்றைக்கு மாற்றத்தை கொண்டு வந்துருக்குது. உண்மையாக அது மாற்றம் தான். உப்பு 320 ரூபா அரிசி 270 ரூபான்னு சொல்லி அது ஒரு கட்டாய ஒரு மாற்றம் தான். இன்றைக்கு எங்கள் இந்த மக்கள் செத்து கொண்டிருக்கிறேன் மீன் சரி எல்லாம் புழுவு தான். அதுக்கேற்ற எங்கள் அரசியல்வாதிகளும் அதுக்கு ஆமா போடுதல். அவன் அர்ஜுனா ஒருத்தர் இருந்து சட்டபூர்வமான முறையில் அதுகளை தட்டி கேட்டு இதுகளை தட்டி கேட்டு ரோடு போடையில் அந்த ரோடு முழுக்க நான் நேரடியாக பார்க்க வருவேன், ஒவ்வொரு ரோடாக வந்து பார்க்க வருவேன் சொல்லி உண்மையாக அதன்படி சில விஷயங்கள் அர்ஜுனா சொல்றது உண்மையாக அதை வரவேற்க வேண்டிய விஷயம். இதுவரை எங்கள் இந்த பாராளுமன்றத்தில் யார் கதைக்கிறேன் ஒரு அது செய்தியோ நான் அதை கட்டாயம் வந்து பார்ப்பேன். அப்படி நீங்கள் ஏற்கனவே செய்திருந்தால் இன்றைக்கு எங்கள் இந்த வடமாகாணத்தில் எவ்வளவோ இன்றைக்கு வடமாகாணம் எவ்வளவு முன்னேற்றத்துக்கு வந்திருக்கு, பயம் வந்திருக்கு. ஒவ்வொரு அரசாங்க உத்தியோகத்தன்மையாருக்கும் பயம் வந்திருக்கும். இவங்க பார்க்க வர போகிறாங்க, பார்ப்பாங்க, பார்த்து இல்லைன்னு நாங்கள் செய்யாட்டி எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரமான்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு அர்ஜுனா இருக்கார் எந்தெந்த ரோடு போட்டு நீங்கள் உடனடியாக சொல்லணும், நான் அந்த ரோடு அவ்வளோ வந்து பார்ப்பேன்னு சொல்லி என்ன செய்கிறீர்கள்? எல்லாம் அரசாங்கத்துக்கு சப்பு கட்டுறாங்கல்லாம். இன்றைக்கு எங்களுக்கு எல்லாமே இப்படித்தான் போய் கொண்டிருக்கு. பொய்யான வசனங்களும் புழுகுகளும் ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு அதிகாரம் இல்லாத ஒருங்கிணைப்பு குழு கூட்டமும் அதில் உண்மையின்படி சரியான முறையில் கடத்தொழிலாளிகளை கூப்பிட்டு கதைக்கிறே இல்லை. எங்கேயோ முதல் இருந்த அரசியல்வாதிகளால் நியமிக்கப்பட்ட ஒரு நியமனம் கொடுக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி இந்திய ஆக்கள்லாம் அங்கே வந்து இப்போ சம்மேளனம் என்று சொல்லிக்கொண்டு இருந்து கொண்டு இன்றைக்கு எங்களுக்கு கடல் நாசமாக போய்கொண்டு அதை பற்றி கதை இல்லை. அது நாங்கள் அந்த இந்தியா எழுதப்பட கடலில் கொண்டே தள்ளுறதை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுக்கு ஏன் ஐயா அந்த தொழிலை நீங்கள் அழிவு தொழிலை நிப்பாட்டினா ஏன் ஐயா எங்களுக்கு இந்த விலையெல்லாம்? இன்றைக்கு கடல் வளத்தை அழிக்கிற தொழில் இல்லாத நிப்பாட்டுக்கோ 16 தொழில் தடையென்றால் 92ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டத்தில் 16 தொழில் தடையென்றால் போட்டிருக்கிறீர்கள். பிரேரத்துக்கு அதை நடைமுறைப்படுத்துக்கோ. அதை நடைமுறைப்படுத்தினா எங்களுக்கு காணும் தானே. அதை நடைமுறைப்படுத்த துப்பில்லை, அதை செய்கிறதுக்கு பக் இல்லை. பிறகு இந்தியனை பெரிய காய்ச்சி சொல்லுகிறீர்கள். இந்தியன் வந்து 2 அரசாங்கம் சேர்ந்து செய்ய வேண்டியது ஒரு எதிர்கட்சி கதைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு ஆளுங்கட்சி கதைக்குது. எதிர்கட்சி கதைக்க வேண்டிய விஷயங்களை ஆளுங்கட்சி கதைக்கன்னு சொன்னால் இன்றைக்கு எங்கெங்கே எதிரோ காசு ஒதுக்கி பண்ணுறாங்க, இன்றைக்கு எங்கே இல்லைன்னு காசு ஒதுக்கின்னு சொன்னாங்க. ஒன்றும் நடைமுறையில் இல்லை. இன்றைக்கு நாங்கள் அண்டையிலேருந்து கத்தினாங்கள் பருத்தித்துறை கலங்கர வழக்கத்தை திருத்தி தாருங்கோ, அங்கே இருந்தவங்க இந்த கடலணையை கட்டித்தாருங்கோ, படகுகள் போய் வர பாதையை திருத்துங்கோ, எத்தனைக்கா கத்திட்டாங்க, எத்தனையோ சொல்லி முடிஞ்சுது, எத்தனையோ கடிதங்கள் கொடுத்து முடிஞ்சுது. ஆளுநருக்கு முன்னாலே போய் நாங்கள் ஆளுநர் ஆஃபீஸில் நாங்கள் கதைச்சு ஆளுநர் சொன்னார் இல்லை இந்த உடனடியாக 6 மாதத்துக்கு தான் கடத்தொழில் அமைச்சரை கூப்பிட்டு எல்லாரும் இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு நான் இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து நான் கதைச்சு இதுக்குரிய தீர்மானம் எடுக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு எத்தனையோ மாதமாச்சு. எல்லாரும் சப்பு கட்டுனாங்களா தான் இருக்கு. முதல் இருந்த ஆளுநர் இப்போ வந்த ஆளுநர் நாங்கள் வேதநாயகம் ஐயா செய்வார், வேதனை ஐயா அப்படி ஒன்று இல்லையோன்னு சொல்லி நாங்கள் நம்பி கொண்டு நாங்கள் இன்றைக்கு போய் பார்த்தால் வேதநாயகம் ஐயா அதை விட கேவலமாக கிடக்கு. அப்போ கடத்தொழில் என்றால் என்ன காரணத்துக்கு வரும் பின்னுக்கு இருக்கிறீர்கள்? ஏனென்றா கடத்தொழிலான எல்லாரும் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. ஊழல் 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 எங்கே போனாலும் ஊழலின் லஞ்சமும். இன்றைக்கு சாதாரணமாக குடாரப்பில் இருக்கிற படகு எடுத்து போயிருக்கும் 300 பேருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டேன்னு சொன்னால் 600க்கு மேலே படகு நிற்குது. படகு நிற்கணும்னா ஒரு அனுமதி பத்திரத்தில் 4-5 படகு தொழில் செய்கிறான். அதை சரியான முறையில் போய் உடனே செக் பண்ணி அவங்களுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்க முடியல. அங்கே அவ்வளோ ஊழல் லஞ்சம். இன்றைக்கு இந்தியா அந்த தமிழ்நாட்டு இந்த முதலமைச்சர் கௌரவ ஸ்டாலின் ஐயா சொல்லியிருக்கார் கச்சதீவை மீட்டா தான் இந்தியா மீனவற்ற பிரச்சனை தீர்க்கலாண்டு. இது கச்சதீவுக்கும் இந்த மீனவற்ற பிரச்சனைக்கும் என்ன பிரச்சனை? கச்சதீவு இலங்கையின் இறையாண்மைக்கு உட்பட்ட கச்சதீவு, அது ஏற்கனவே ஒப்பந்தம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி என்ன கேட்கிறீர்கள்? நீங்கள் உங்களது படகை எல்லாம் தாண்டாமல் நிப்பாடுங்க, உங்களது கடலோர பாதுகாப்பு படையை விடுங்கோ, உங்களோட கடற்படை இந்தியா கடற்படையை விடுங்க, உங்களோட இல்லையில எல்லாம் தாண்டாமல் கூட இந்த மீனை பிடிக்க சொல்லுங்க. அப்போ நீங்கள் வாரது எங்கட கரையை வந்துட்டு கச்சதீவை பற்றி சொல்லுகிறீர்கள். கச்சதீவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உங்களுக்கு சரியான உண்மையின்படி ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் நீங்கள் கவனத்தில் எடுங்கோ, உங்கள் இந்த கடற்படையை எல்லையோரத்தில் விடுங்கோ. கணக்கா தவிர 3 நேவி விட்டாலே காணும். ராமேஸ்வரத்தில் இருந்து பருத்தித்துறை வரையும் 3 இடைவிடையே 3 நேவி விட்டையன் இந்த 1000-1100 மைல் இழுக்கக்கூடிய தொடர்களை வச்சுக்கொண்டு அங்கே போர் நடக்குது, அங்கே புலி வலிக்கிறது, இங்கே வலிக்கிறதுன்னு சொல்லி கத்தி கொண்டு வந்த நீங்கள் ஏன் உங்களுக்கு தெரியாதோ உங்களது படங்கள் எங்கே போய் வருதுண்டு? உங்கள இந்த இழுவமடி படகுகள் எங்கே போய் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன் உங்களது கடல் மூலம் உங்களால் பார்க்கலாதோ?
ஏன் உங்களுக்கு விழுந்தால் எல்லா இடமும் சடரை பூட்டி வச்சிருக்கிறீர்கள். கோடியாக்கரையில் இருந்து ராமேஸ்வரம் கிடக்கு தானே இந்த படகு டடர், அந்த டடர் மூலம் தெரியும் தானே உங்களது இழுவமடை படகுகள் இங்கே போதுன்னு சொல்லி. சரி, அதை பார்க்க உங்களால் ஏலாட்டியும் துப்பில்லாட்டியும் உங்களை இந்த கடற்படையை விடுங்க இல்லை வழியை. உங்களோட கடற்படையை இல்லையில விட்டுட்டு அந்த எல்லாம் மீறி இலங்கை இந்த நேவி வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணதோடு பார்ப்போம். உங்களது இழுவமடை படகுகள் வந்து எங்கே காண போகுதுன்னு சொல்லி உங்களது நேவியை விட்டு கண்காணிங்க. அதை கண்காணிக்க துப்பில்லை. கச்சேரியை பற்றி சொல்லுங்க. கச்சேரிவுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை. கச்சேரிவுக்குள்ள ஒரு காலம் வந்து இந்தியா அழுவ படம் வந்து பிடிக்கிறதும் இல்லை. எங்களது இங்கே வாரம் நெடுந்தீவுக்கரை மன்னார்கரை இந்தியாவில் ஊராத்துறை காங்கிரஸ் துறை பரதித்துறை இங்கே கட்டக்காடு முல்லைத்தீவு எல்லா கரைக்க வரைக்கும் இலங்கை படம் பிடிக்குது. இலங்கை இந்த கடல் படம் பிடிக்குது. அது ஒன்றெண்ண தான் பிடிக்குது. பிடிக்க வலிக்கிட்டால் ஒரே நாளில் உங்களோட நூற்றுக்கணக்கான படங்கள் பிடிபட வேண்டி வரும். அதுக்கு சரியான முறையில் உங்களது தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா நீங்கள் வாய விரலுக்கு வச்சு சூப்பி கொண்டு இருக்காமல் நீங்கள் உடனடியாக உங்களது கடற்படையை அனுப்புங்க. இல்லைக்கு இலங்கை இந்த கடற்படை வந்து உங்களத படம் பிடிக்கலான்னு உங்களத கடற்படையை என்ன செய்யுது? என்னங்கிற ஃபுல்லாக பிடிக்க கொண்டிருக்கிறேன். உங்களோட கடற்படையை பிடிக்குவார் இல்லைக்கு எல்லையில விட்டு உங்களோட இதை பாதுகாக்க உங்களோட மீனவரை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை நீங்கள் எடுக்குவோம். அதை விட்டுட்டு கச்சேரியை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து எல்லாத்தையும் விட்டுட்டு இது ரெண்டு நாட்டு பிரச்சனை. உடனடியாக ரெண்டு அரசாங்கம் பேசி இதுக்குரிய நடவடிக்கை எடுங்கோ. இதெல்லாம் வந்து அழிவு தொழில். இழுவமடியே கடல் வளத்தை முற்றுவாக அழிச்சு இன்றைக்கு மீனில பெருக்கம் இல்லாமல் அழிச்சு கொண்டே இருக்கிறாங்க. பெருங்காய்ச்சி பிச்சு எடுக்கிற ஒரு கட்டம் பெறும். அந்த வழிக்கு தான் ரெண்டு அரசாங்கம் வழிகோலி கொண்டிருக்கிறீர்கள். இங்கே இருக்குது கண்மூடி அரசாங்கம், எங்களது அரசாங்கம். எடுத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த தெரியாத அரசாங்கம். சட்டத்தை உருவாக்குறீர்கள், பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றுறீர்கள், வெற்றமானி அறிவிக்கிறீர்கள். பிறகு பார்த்தா சீலை கொண்டே மூடி வச்சிருக்கிறீர்கள் அந்த வெற்றமானிகளை கொண்டு. சரியான முறையில் நடைமுறை வெற்றமானியை வந்தால் அதை நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்த துப்பில்லாத அரசாங்கம். அப்போ இன்றைக்கு நாங்கள் இதைத்தான் துன்பப்படுறோம். ஆனால் இன்றைக்கு விவசாயம் வந்து பாதியத்தால் வந்து கடலை பற்றி என்ன ஆதரவு இல்லை. கடல்ல இதால கேவலம் நடந்துட்டு இருக்குது. போத்து இன்றைக்கு கடல்ல பாருங்க, கடற்கரை வரும் வந்து பாருங்க இவ்வளவு போத்துகள் ஷாப்பிங் பேக்கள் சும்மா நீளத்துக்கு கிடக்கும். கடல் எப்படி இருக்கும்? இதெல்லாம் கடல்ல இடத்து அழுகிறா. இந்த மீனுக்கு எப்படி இருக்கும்? மீன் என்ன மாதிரி போகும்? இதில் பற்றி எவன் சிந்திக்கிறான்? எவன் யோசிக்கிறான்? ஒரு யோசனையுமே இல்லை. இன்றைக்கு எங்கிருந்து அரசியல்வாதிகளும் அப்படித்தான். இன்றைக்கு கேவலங்கிட்ட அரசியல்வாதிகள் இன்றைக்கு இனிமேத்தன் ஒன்று கூடுறாங்க கொண்டு பாருங்க. ஒன்று கூடிய எங்கட மக்கள பிரச்சனை குரல் கொடுக்க நினைக்கிறாங்களோ. எங்களது தமிழ் தேசியத்துக்காக யார் கதைக்கிறான்? நாங்கள் சுய உரிமையோட வாழ்றதுக்குரிய நடவடிக்கை யார் எடுக்கிறார்? ஒரு சரியான முறையில் ஒரு பிரதேச சபை ஒரு நகர சபையை சரியான முறையில் நிர்வகித்து ஆட்சி செய்ய முடியல. அவர் கூட்டிச்சிடணும், இவர் கூட்டிச்சிடணும். உங்களுக்கே பிடிபாடு. பதவி மேகம் பிடிச்சு பதவி ஆசை பிடிச்சு திருகிறீர்கள். இன்றைக்கு அவன் யாரோ சொல்றான் இவங்களுக்கு எப்படி தமிழீழம் கிடைக்கல, தமிழீழம் கொடுத்தா இவங்களை அடிபடி சாவாங்கன்னு சொல்லி. அது உண்மைதான். தமிழீழம் என்று பார்த்தா இப்போதே அடிபடி சாவிய. வடக்கு மாகாண சபை முதலமைச்சருக்கு பிரச்சனை. இந்தியாவில் உள்ளூராட்சியில் வந்து நகர சபையோ பிரதேச சபையோ அமைக்கிறதுக்கு அதுக்கு பிரச்சனை, அதுக்கு முரண்பாடு, அதுக்கு சண்டை. இதை விட கேவலம் உங்களுக்கு தெரியலையோ? உங்களுக்கு கேவலமாக தெரியலையோ? இல்லை, நான் கேட்குறேன், உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சூடு ஏதாவது இருக்கும். இனிமேல் தன்னும் ஒன்று சேர்ந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து வடக்கு கிழக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒன்றா நின்று கொண்டு ஒரு ஆட்சி அமைச்சு எங்களுடைய மக்கள் இந்த பிரச்சனையை தீர்க்கணும் என்ற ஏதாவது முடிவில்லை. ஒன்றுமே இல்லை. புறவும் அடிபட்டு கொண்டு இருக்கிறீர்கள். அவர் ரெண்டு பேரை கூட்டி சேர்றது, அப்புறம் இந்தியாவில் கூட்டி சேர்றது, அவர் ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம், இங்கே 7 மட்டும் ஆட்சி அமைச்சு பேரண்டு இவர் சொல்றது. இதுதான் நடக்குது. இன்றைய வரை வேணும் ஆட்சி அமைக்க முடியல. ஒரு உள்ளூராட்சி சபை ஒரு நகர சபையில் ஒரு தர ஆட்சி அமைக்க முடியல. கேடுகட்ட நீங்கள் கேடுகட்ட அரசியல்வாதிகள். இன்றைக்கு அவன் 181 சீட் எடுத்தான். அவன் உண்மை போனஸ்லேயே மதுரை விலையெல்லாம் பொறுக்கி எடுத்து போட்டு இன்றைக்கு NPP அரசாங்கம் மேற்பு தட்டுது. மக்கள் தங்களோட நிற்குதுன்னு சொல்லி இதுகளை பார்த்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் தானே சூடு சுரண வார இல்லையோ? நீங்களெல்லாம் எங்கே என்னத்தை செய்து என்னத்தை கோயிலும் நீங்களெல்லாம் அரசாங்கம் தான் அரசியல்வாதிகளாக இருக்குன்னு தான் எங்களுக்கு தெரியல. விட்டு தூக்கி அரைச்சி கூட சுழஞ்சி கொண்டு போங்க அவர் எல்லாரும். புதுசாக வாரவங்களையும் விட மாட்டீர்கள். நீங்கள் நான் அதுக்கு இருக்கணும். மிளட்டு கௌரவங்கள் கிழட்டு கௌரவங்கள் விட்டுட்டு வெளியே இருக்கோம். எல்லாரும் செய்யக்கூடியவரை விடுங்கோம் செய்யட்டுக்கு. கேவலம் கட்டு போய்கிட்டு இன்றைக்கு தமிழ் தேசியம் என்றாலே இன்றைக்கு மூடி மறைஞ்சு என்ன இல்லாமலே போயிட்டுது. இதுக்கு தான் நான் போன முறை சொன்னான், புலம்பெயர்ந்த எங்கள் அந்த உறவுகளை
வெளிநாடு வழியான உறவுகள் நீங்கள்லாம் எங்களுக்கு வெளிநாடுகளோட கதைச்சு அங்கே உள்ள நெருக்குதல் அடிக்கடி நெருக்குதலை கொடுத்து போராட்டத்தை கொடுத்து ஒரு பொது வாக்கெடுப்புக்கு எங்களை கொண்டு வர சொல்லணும். சர்வதேச பொது வாக்கெடுப்பு எடுத்து எங்களுக்கு ஒரு சுயநிதிய உரிமைக்காக நீங்கள்லாம் குரல் கொடுக்கணும். நீங்கள் குரல் கொடுத்தா தான் நாங்கள் கட்டாயமாக உண்மையாக இங்கே நிம்மதியாக வாழலாம். இல்லாட்டி என்ன ஒரு 5-6 வருஷத்தில் எல்லாரும் குண்டி மண்ணை தட்டி கொண்டு வேறு எங்கேயாவது கிளம்பி கொண்டு போக வேண்டியா. ஏனென்றால் அவன் வைக்கிறான் சட்டம், அவன் செய்கிறான் சட்டம், அதுக்காக இவங்கெல்லாம் சப்பு கட்டி கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு எந்த விகாரை அகற்றப்பட்டது? ஒரு விகாரையும் அகற்றப்பட இல்லை. இப்படி ஒவ்வொன்றாலையும் இவங்களை நெருங்கி கொண்டு வராங்க, எல்லாத்தாலையும் பிடிச்சி கொண்டு வராங்க. அப்போ எல்லாத்துக்கும் இங்கே ஒருத்தரும் எங்களுக்காக கதைக்கிறதுக்கு வாக்கள் இல்லை, எங்களுக்காக முடிவெடுக்கிறதுக்கு வாக்கள் இல்லை. தங்கள் இந்த பதவிகளுக்கும் தங்களோட பிரச்சனைக்குமாக இவங்க இஞ்சி அடிபடுறாங்க. ஒன்று சேர்ந்து ஒரு நின்று நாங்கள் ஒரு எங்களோட மக்களுக்காக குரல் கொடுக்கணும் கட்டாயமாக இல்லை. அந்தால் என்னத்தையோ செய்து போட்டு சொல்லி போட்டு போனது. ஆனால் இன்றைக்கு இவங்க எல்லாம் குழப்பி கூத்தாடி தங்களோட பதவி முகத்தில் சிரிக்கிறாங்க. கேவலம் கட்டவங்க. தயவு செய்து எல்லாரும் இதில் கவனத்தில் எடுக்கணும். அது எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் என்றாலும் சரிதான், யார் என்றாலும் சரிதான். எங்களுக்கு மக்கள் இந்த பிரச்சனையில் எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை இருக்கும் அதில் போய் அறிஞ்சு உடனடியாக போய் பார்த்து அதுக்குரிய நடவடிக்கைகள் இறங்குவோம். அர்ஜுனா சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரோடாக நான் போய் பார்ப்பேன். அதை செய்திருக்கிறியா? இன்றைக்கு கல்வித்துறையை கொண்டு கேட்டான், இவ்வளோ காசு ஒதுக்கிருக்கு, இவ்வளோ தான் செலவழிச்சிருக்கிறியா? 3 மாதத்துக்குள்ள மிச்ச காசு செலவழிப்பியா? அதே மாதிரி ஒதுக்கப்பட்ட அது புறவு அது சொல்லினா அது புறவுதானா அது பெருகுமா வேகமாக போகுமா? வேகமாக இந்த எனக்கு புற வாயில் வேறு விதமாக வருது. மாநகாச உடனடி ஆக்களை போட்டு அரசாங்கத்தில் உடனே நடவடிக்கை அவன் அது செய்யணுமா, அப்புறம் ஒரு கூட்டம் மட்டும் போடணுமா, அப்புறம் ஒரு தீர்மானம் மட்டும் எடுக்கணுமா? என்ன ஏன் நாட்டுதான் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. கதைக்கிறது முழுக்க பொய்யும் புராணம் புழுகும். தயவு செய்து இனிமேத்தன் எங்களோட மக்களை பிரச்சனை எங்களோட கடல் வளத்தை அழிய விடாமல் தயவு செய்து இந்த உள்ளூர் இழுவப்படையை நிறுத்தி உடனடியாக அதில் தடை செய்யப்பட்ட 92ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டத்தில் தடை செய்யப்பட்ட தொழிலாளத்தையும் தடை செய்து எங்களது கடல் வளத்தை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கும். அது பாராளுமன்ற உறுப்பினர் என்றாலும் சரிதான், நீதிவளத்துறை என்றாலும் சரிதான், கடற்தொழில் அமைச்சர் என்றாலும் சரிதான், யார் என்றாலும் சரிதான். இன்றைக்கு கடல் நாசமாக போய்கொண்டிருக்குது. அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு யாருமே இல்லை. தயவு செய்து இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் எல்லாரையும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.